இந்த வர குக் வித் கோமாளியில் செஃப் ஆஃப் வீக் வாங்கின விஜே விஷால் செஞ்ச சிக்கன் ரோல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய ஒரு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இப்போ இந்த சிக்கன் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பெஸ்டோ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கூடயே 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடயே 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து 4 முந்திரி பருப்பு, 5 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடயே 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பெஸ்டோ சாஸ் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் 300 கிராம் போல் சிக்கன் சேர்த்துக்கலாம். இது கூடயே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அடுத்து 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சிக்கனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சிக்கனை 2 போர்ஷன்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கிறதுல இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருந்த கேரட், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கேப்சிகம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் லேயருக்கு நம்ம ரெடி பண்ணுறது. அடுத்து க்ரீன் லேயருக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், திரும்பவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பெஸ்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் கிளிங் ராப் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் சிக்கன் போர்ஷன் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நம்ம ஃப்ளாட் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே ஒயிட் போர்ஷன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம க்ரீன் போர்ஷன் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். இதை நம்ம கட் பண்ணும் போசில் வெளியில் இருக்க லேயர் க்ரீன் கலர்லையும் உள்ளே இருக்கிற அந்த லேயர் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இந்த க்ளீன் கிராப் போட்டுட்டு நம்ம டைட்டாக நல்லா ரோல் பண்ணி வச்சிடலாம். இது ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் நம்ம நல்லா வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இது நல்லா செட் ஆன பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஃப்ரீசரில் வச்சு 1 ஹவர் ஆச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்க இந்த க்ளிங் ராப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம். அடுத்து இதே ட்ரேயில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம இதில் அந்த சிக்கனை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயிலை இதை சுற்றி இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுடலாம். இதை ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரிக்கு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை இட்லி பாத்திரத்தை வேக வைக்கிறதா இருந்தால் அதே 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது சூடாக இருக்குது. இது நல்லா சூடாக ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் இருக்க லேயர் க்ரீன் கலரையும் உள்ளே வச்சது நம்மளுக்கு ஒயிட் கலரையும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் ரோல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா திருப்பி போட்டு இதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பெஸ்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த சாஸை நம்ம திக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பெஸ்டோ சாஸ் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் விஜய் விஷால் செஞ்ச சிக்கன் ரோல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.